ஃபோன் பண்ணிக்கலாமா? ஹலோ, அமைச்ச புகழேந்தி வீடு. நான் ரகு பேசுறேன். ரகு ரகு இரு ஒரு நிமிஷம். இடத்துக்கு நம்ம ஆளுங்க போயிருக்காங்க. சிட்டி பூரா நல்லா ரவுண்ட் அப் பண்ணி தேடி பாருங்க. அண்ணே, அவன் எங்க? ரகு பேசுறான். ரகு எங்க இருக்க? இப்போ எப்படி இருக்கு? உனக்கு ஒன்றும் ஆகலையே? நான் உங்களோட தான் இருக்கேன். நான் உடனே பிரியங்காவை பார்க்கணும். இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு. உடனே வண்டி பெருங்குடி ரோட்ல ஸ்டீல் ஃபேக்டரி பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் நிற்கிறேன். ரகு 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 கதவு தரமா? ஒரு ரகு உன்னை தேடி வரான். கதவு தர. நீ யாருக்காக இந்த நிலைமையில இருக்கியோ அந்த ரகு உன்னை தேடி வரான். பிரியங்கா பிரியங்கா கதவு தரமா? ஓ உயிருக்கு உயிரான ரகு உன்னை தேடி வரா. ஓ ரகு உன்னை தேடி வராமா? பிரியங்கா கதவு தர ப்ளீஸ். ஓ ரகு வராமா? ஓ ரகு உன்னை தேடி வராமா? பிரியங்கா உன்னை இந்த நிலைமையில நான் எதிர்பார்க்கலாமா? டாக்டர் ரகு எங்க? வண்டி அனுப்பியிருக்க வந்துகிட்டு இருக்காமா? பிரியங்கா மெதுவா பாத்து. என்னாச்சு ரகு? உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. யார் ஒன்று எப்படி பண்ணது? சொல்லு ரகு, சொல்லு சொல்லு. எனக்கு தெரியும் நீதான் ரகு ஏதோ பண்ணிருக்க. ரகு மேல ஒரு துரும்பு பட்டா கூட நான் தாங்க மாட்டேன். உனக்கு தெரியும்ல. ஏன்டா அப்படி பண்ண? என்ன பண்ண சொல்லு. பிரியங்கா, உங்க அண்ணா ஒன்றும் பண்ணல. தப்பெல்லாம் என் மேலே தான். உன்னையும் உன் காதலையும் புரிஞ்சிக்காம நான் தான் ஆர்த்தியை நம்பி இப்படி ஆயிட்டேன். நீ ஒவ்வொரு வாட்டியும் என் கூட சண்டை போட்டதெல்லாம் நம்ம காதலுக்காக தான்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் உன்னை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே வேணான்னு உன்னையே தேடி வந்திருக்கேன். இவ்வளோ நாள் இந்த ஒரு வார்த்தைக்காக தானே வெயிட் பண்ணேன். இப்போ சொல்கிறேன், நான் உன்னை மனசார விரும்புகிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. இன்னைக்காவது என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வருவேன். எனக்கு நல்லா தெரியும் ரகு, என் வாழ்க்கையை நீதான். அவசரப்படாத பிரியங்கா. நான் உனக்கு செஞ்ச துரோகத்தை இந்த உலகத்துல யாரும் உனக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் மீறி நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா உன்னை எப்படி நம்புறது? இவன் இன்னும் ஆர்த்திய மறக்கலன்னு அவ கையில எழுதியிருக்கு பாரு. இப்போவாது என்ன நம்புறியா பிரியங்கா? ஏன் ரகு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வா ரகு. என் பேரு உன் கையில மட்டும் இல்ல, உயிலையும்
ரத்தத்திலையும் கலந்துருக்கு. என்ன மனசுல இருந்து யாராலும் பிரிக்க முடியாது. இந்த உலகத்துல நான் எங்க இருந்தாலும் நீ வந்து என்னை காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரகு எங்க மரியாதை எங்க கிட்ட ரகு ஒப்படைச்சிருங்க. ரகு இல்லாம இங்க இருந்து யாரும் அசைய கூட மாட்டோம். நீங்க கூட நமக்கு என்ன பேச்சு வாங்கடா. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ப்ராப்ளம்னு வந்தா மத்த ஸ்டூடெண்ட்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. உன்னையும் ஆர்த்தியும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஹோல் காலேஜே திரண்டு வந்திருக்கு. பண்ணும் டேய், உங்க அப்பா அங்க சாப்பிடாம தூங்காம ரகு ரகுன்னு அழுதுட்டு இருக்காரா. வாடா நம்ம வீட்டுக்கு போலாம். வாடா வாடா டேய். ஏன் இங்க வந்து அநாகரிகமா கலாட்டா பண்றீங்க? என்னை யாரும் கடத்திட்டு வரல, நானா தான் இங்க வந்தேன். இனிமே என் வீடு இதுதான், என் வாழ்க்கையும் இவ கூட தான். டேய் ரகு, நீ யாடா அப்படி பேசுற? இத்தனை நாள் மனசாதான் பெருசு நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில மாறி விடுதா பெருசுன்னு மாறிட்டேடா பாவி. ரகு தம்பி, ரகு தம்பி, இப்ப என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீதான் பாவலை எனக்கு திருப்பி தரணும். செஞ்சவளை கை விட்டுடாதப்பா. இவங்க கூட நான் பேச விரும்பல. எல்லாரையும் வெளில துரத்திருங்க. டேய் துரோகி, நல்லா இருடா, போய் நல்லா இரு. கல்யாணம் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா என் பொண்ணை எனக்கு உயிரோட திருப்பி கொடுத்துடுறா. கெட்டவரை கூட கடவுள் மன்னிச்சிடுவாரா, ஆனா உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகி இன்னைக்கு மன்னிக்க மாட்டாரா. எனக்கு லேசா தலைவலிக்குது பிரியங்கா, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி ரகு. உனக்கெல்லாம் மனசு ஒண்ணு இருக்கா? இருந்தா அதுல அப்படி என்னதான்டா இருக்கு? சொல்லுடா, சொல்லு. அப்பா, நான் முதல் நாள் காலேஜ் போகிறேன், சீக்கிரமாக எழுப்பி விட்ருங்க. பையன் தூங்குறான்ல. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. நீயே தனியா சிரிச்சிட்டு இருந்தா இப்படி முருகா? இந்த சொட்ட தலையின புத்தியை கொடுத்து சம்பளத்தை ஏற்றி கொடுத்தனா எதிரிலேயே ஒரு கடையை போட்டு நானும் சந்தோஷமா சிரிக்க மாட்டேனா முருகா? ஏய், பத்தி ஒன்னோ ரெண்டோ கொளுத்தி வச்சா போறோம். ரொம்ப கொளுத்தி வச்சுனா சாமிக்கா மூச்சு திணறும். ஓ ஐ சி. தினம் தினம் பொழுது விடியுது, ஆனா நமக்கு விடிய மாட்டேங்குது. ஏன்டா ஹார்ன் அடிக்கிறீங்க? ரகு இல்லையா? ரகு இல்ல. 8 மணிக்கு காலேஜ் போலான்னு வர சொன்னானே. அவன் 7 மணிக்கே காலேஜுக்கு போயிட்டான். ஓகே அங்கிள், நாங்க காலேஜ்லயே பாத்துக்கிறோம். டேய், உண்மையிலேயே நீங்கெல்லாம் காலேஜுக்கு தான் போறீங்களா? ஆமா. கையில பைக் இருக்கு, பாக்கெட்ல சிகரெட் இருக்கு, ஆனா புத்தகத்தை மட்டும் காணும். நீங்கெல்லாம் படிக்க போறீங்க, அதனால தாண்டா என் பிள்ளைய காலேஜுக்கு அனுப்ப மாட்டேங்கிறேன். சரி, தந்தை பெரியாருக்கு அப்புறம் மிக சிறந்த தந்தை நீங்க தான். என்னடா கிண்டல பண்றீங்க? டேய், ரகு விட்டுட்டு நம்ம காலேஜுக்கு போனா கொன்னுடுவான்டா. இப்போ என்னடா பண்றது? ரொம்ப காலமா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஐடியா. கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காக. ஹலோ, தேங்க்ஸ். அவசரப்படாத, தயவு செய்து கீழே இறங்கி வாடா. இனிமே என் முடிவை மாற்றிக்க மாட்டேன். நீ முதல்ல இறங்கி கீழே வாடா. முடியாது சார், முடியவே முடியாது. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. மச்சான்
மச்சான் மச்சான் கரெக்ட் ஆயிடுறா. டேய் மிஸ் பண்ண மாட்டேன்டா, எப்படியும் கீழே விழுவான், கிளிக் பண்ணிடுறேன். காப்பாத்துங்க. என்னாச்சு? பாவம், லவ் ஃபெயிலியர். ஓ காப்பாத்துங்க. ஐயோ முருகா, எப்படியாவது அவனை காப்பாத்துப்பா. So sad. அவன் தலையெழுத்து. என்னடா மிஸ் ஆயிடுச்சுடா. முருகா, நல்ல வேளை காப்பாத்திட்டுப்பா. A brave attempt. ஹாய், நான் ஆர்த்தி. ஐம் கவிதா. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பரவாயில்லண்ணே, உங்களை மாதிரி ஒரு லவர் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வைக்கல. ஆமா, இப்பதான் எனக்கே தெரியும். மச்சான், எப்படிடா அப்படிலாம் பேசுற? மனசுல இருந்து அதுவா வந்தது, எடுத்து விட்டேன். இப்படி சொல்லி எல்லா பசங்களையும் திருத்திடு, அப்புறம் எல்லா பொண்ணுங்களையும் நம்மளே லவ் பண்ணலாம்டா. வாங்கடா போலாம்.